முருகா. என் அன்பு பிள்ளையே, நானாக உன்னை தேடி வருவது இது 10வது முறை தங்கமே. இந்த முறையும் நீ என்னை தவற விட்டால் எப்போதும் உன்னை தேடி நான் வரமாட்டேன். உனக்கு எப்போதும் எதிர்காலம் பற்றிய கவலைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை தங்கமே. கொஞ்சம் ஓய்வு எடு. உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு. எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்ன ஆகுமோ என்று கற்பனை செய்யாதே. நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது நீ மறந்து விடுகின்றாய் தங்கமே. எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன. வேல் மாறல் படிப்பதை ஏன் நிறுத்திவிட்டாய்? அதை மீண்டும் படி தங்கமே. அது உன்னை உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் வராமல் காக்கும். நீ இன்று கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சிக்காக செலவிடு. நாளை என்பதை நான் பார்த்து கொள்கின்றேன். தைரியமாக இரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை சுற்றி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவை உன்னை காயப்படுத்த முடியாது. என் கதிர்வீச்சு போல உன்னை சூழ்ந்து இருக்கும் என் அருள் கவசம் உன் ஒவ்வொரு அடியையும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது. அந்த துன்பம் உன்னை நெருங்குவதற்கு முன்பே அது நொறுங்கி பொடியாகும் தங்கமே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் பாதத்தில் வைக்கப்பட்ட ஒரு மலர் போல. உன் வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் உன் உள்ளத்தில் நீ என்னை நினைத்து தைரியமாக முன்னேறினால் எந்த சிரமமும் உன்னை பாதிக்காது. என் வாள் உனக்காக எப்போதும் எழுந்து இருக்கின்றது தங்கமே. என் வேல் உனக்காகவே முன்னேற்ற பாதையில் தடைகள் அனைத்தையும் அகற்றிக்கொண்டு வருகின்றது. நீ உன் நெஞ்சத்தில் நம்பிக்கையோடு என் நினைவோடு இருப்பதால் உன்னுடைய வாழ்வின் வெற்றி, வளம், அமைதி, ஆரோக்கியம் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். அஞ்சாமல் நின்று செயலில் ஈடுபடு. நான் உன் பின்பக்கம் நிற்கின்றேன். கந்தன் இருக்க பயமேன்? உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று நினைத்து ஏன் கவலைப்படுகின்றாய் தங்கமே? உனக்காக அவதரித்தவன் நான். எத்தனை முறை நீ என்னை அவமதித்தாலும் உனக்காக ஒவ்வொரு முறையும் நான் தேடி வந்து கொண்டு இருப்பேன். என் பிள்ளையின் நலனே என்னுடைய நலன். ஓ முருகா.